ஒரு காலத்தில் வீரத்திற்கும் நீதிக்கும் பெயர் பெற்ற மன்னன் விக்ரமாதித்தன் இருந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் அவனை அழைத்தார். மயானத்தில் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது வேதாளம். அதை கொண்டு வர வேண்டும் என்பது மன்னனின் கடமை. மன்னன் பயப்படாமல் வேதாளத்தை தனது ஆனால் வேதாளம் சிரித்துக் கொண்டு ஒரு கதையை தொடங்கியது. பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலையே வெடிக்கும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தைரியமான வீரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆபத்தில் இருந்த ஒரு பொண்ண அவன் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து காப்பாற்றினான். அந்த நன்றிக்காக அவள் அந்த வீரனை திருமணம் செய்தாள். அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கியது. சில வருடங்கள் கழித்து நாட்டை காப்பாற்ற அவன் போருக்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது. ஆனால் அந்த போரில் அவன் உயிரிழந்து விட்டான். அந்த நேரத்தில் மற்றொரு மனிதன் அவளுக்கு ஆதரவாக இருந்தான். ஒரு நாள் அவன் அவளிடம் கேட்டான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று. இப்போது கேள்வி, அவள் என்ன முடிவெடுப்பாள்? முதல் காதலை நினைத்து வாழ்வாளா அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குவாளா? நீதியையும் அறிவையும் கைவிடாத மன்னன் புதிரின் பதிலை உடனே கூறினான். இறந்தவன் மீது மரியாதை இருக்கலாம், ஆனால் உயிரோடு இருந்து காப்பாற்றுபவனே வாழ்க்கை துணையாக முடியும். அதனால் அவள் உயிரோடு உள்ள மனிதனை திருமணம் செய்வதே சரி. அந்த பதிலை கேட்டதும் வேதாளம் சிரித்துக்கொண்டு மீண்டும் மரத்துக்கு பறந்து சென்றது. மன்னன் மீண்டும் அதை பிடிக்கத் தொடங்கினான். வேதாளம் மீண்டும் சிரித்தது. விக்ரமாதித்தன் இன்னும் ஒரு புதிருக்காக தயாரானான். துணிவும் அறிவும் சேர்ந்தால் எந்த சோதனையும் வெல்ல முடியும். இதுவே விக்ரமாதித்தன் கதையின் உண்மை. எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.